ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் பெரட்டி எடுத்துடலாம். அதுக்கு 1 கிலோ மட்டன் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கரைஞ்சதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கழுவி அலசி வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்குவோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுறலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா திருப்பி விட்டுருங்க. அந்த நெய் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் நல்லா அந்த மட்டன் இறைச்சியில் இறங்குற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்போடு சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியாகும். நீங்கள் எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேணாம், மட்டன்லேருந்தே தண்ணி வெளியாகும். கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருவோம். ஓகே, இப்போ ப்ரெஷர் குக்கரை நம்ம மூடிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சோண்டு பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு சீரகம், பெரு சீரகம், சிறு சீரகம், அப்புறம் பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் கணக்கு. 1 கிலோ இறைச்சிக்கு 1/2 டீஸ்பூன் கணக்கு. அப்புறம் பிரியாணி இலை 1 சேர்த்துக்கிறேன். இதை தனியாக வறுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டு பிளெண்டரில் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகா அப்புறம் இந்த பட்டை இந்த தூளுங்க எல்லாத்தையும் உள்ளே கலந்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க, தண்ணி ஊற்றாமல். மட்டன் நல்லா வந்துருச்சு. நம்ம அதோட தண்ணியும் மட்டனையும் தனியாக பிரித்து வச்சுருவோம். மட்டன் பாருங்கள், தண்ணி இல்லாமல் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதோட தண்ணியை ஊற்றிடாதீங்க. அதை தனியாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு சட்டி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு, அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் கொட்டி நல்லா வதக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. எண்ணெயிலே நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. நம்ம இதை ஏற்கனவே வறுத்துட்டு தான் பிளெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் ரொம்ப பச்சை வாசனை இருக்காது. ஆனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வறுக்கலை, அதை நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டோம். அதனால வேண்டி நல்லா அது எண்ணெயில் வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கழித்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இது நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நான் அந்த பிளெண்டரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி 1 கப் தண்ணி அளவு நான் அதில் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கிண்டி விட போகிறேன். அதை சுண்டுற அளவுக்கு கிண்டணும். ஓகே, நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோகர்ட் ஆட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ப்ளெயின் யோகர்ட் ஆட் பண்ணுங்கள். யோகர்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த யோகர்ட் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். திட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கிண்டி விட்ருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா கருகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மட்டன் அவிச்சு வச்சு அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நீங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி விட்ருங்க. அது இந்த மாதிரி எண்ணெய் மேலே திரியாக வரும் பாருங்கள். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டனை ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்ருங்க. அந்த மசாலா அந்த மட்டனில் இறங்கணும். அது வரைக்கும் திருப்பி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம அழகான மட்டன் பெரட்டல் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஃபேன்ஸோட காமெண்ட் பார்ப்போம். நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர் பேர் ஹென்சன் கிச்சன். இவங்களும் ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. அண்ட் என் வீடியோக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். டேக் கேர், பாய்.